ஃப்ரெண்ட்ஸ், 26ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஃபாலோ நம்பரில் நம்ம 5 பாக்ஸ் கொடுத்துருந்தோம். அதாவது 5 பாக்ஸ் எடுத்திருந்தோம். அதில் 3 டைம் இந்த வந்துருச்சு இந்த நம்பரு. ஓகேவா? மீதி இருக்கிற நம்பரில் ஏதாவது 1 இல்லை 2மே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்த நம்பரில் ஒரு நம்பர் மிஸ்ஸு. 4715 அப்படின்றதுலேருந்து நமக்கு 0 வச்சு வந்துருச்சு. 5041 அப்படின்னு வந்துருச்சு. ஆனாலுமே திரும்ப இது வராது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 2 பாக்ஸில், அதாவது இப்போ பெண்டிங் இருக்கிற பாக்ஸ் என்னென்னா 4715 5976. ஓகேவா? ஏன்னா இது வந்துருச்சு. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று வந்துச்சு. ஸோ நடுவில் இருக்கிற இந்த 2 பாக்ஸில், அதாவது இந்த பாக்ஸும் இந்த பாக்ஸ்லையுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு போர்டு கெஸ்ஸிங், அதாவது 7 6 அப்படின்னு வரும்போது இதை மேட்ச் பண்ணுங்கள். இல்லை 7 1 7 5 5 4 அப்படின்னு வரும்போது இதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லா 2த்துலேயுமே 7 காமனாக இருக்குது. அதுவுமே பார்த்துக்குங்க. ஓகேவா? ஓகே, இப்போது 26ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது 2மே சேம் நம்பர் தான். புரியுதா? பார்த்துக்குங்க. 159 உள் நம்பர் 0. அந்த 159 தான் இந்த 041. இந்த மாதிரியுமே நேற்று ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப ஈஸி. 2 டைம் தான் வரும்னு பார்த்தோம். 3 டைம் வந்துச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் இந்த 015 அப்படின்றதுலேருந்து வருமா அப்படின்னு நீங்களே பார்த்துக்குங்க. இந்த 159 சி போர்டு பாருங்கள், 2 9 நின்று இருக்குது. அந்த மாதிரி இப்போது பி போர்டில் 4க்கு 4 நிற்கணும். கரெக்டாக பாருங்கள். இந்த 15 ஏசியில் 01 அப்படின்னு திரும்பி இருக்குது. ஓகேவா? இந்த 15 ஏசியில் 01. அப்போ இந்த 07 நமக்கு ஏசியில் 20 அப்படின்னு வரணும். ஓகேவா? 20 அப்படின்னு வரணும். கரெக்டாக புரியுதா? பாருங்கள். இந்த 15 ஏசியில் 01, அதாவது இந்த 59க்கு ஏபியில் ஒரு 04. அவ்வளோதான். இப்போ இந்த 79 அப்படின்னு இருக்குது. அந்த 79க்கு ஏபியில் 29. ஓகேவா? 29. இந்த ஏ போர்டில் இருக்கிற 1க்கு 1 இங்கே வந்த மாதிரி சி போர்டு 0 வரணும். அப்போ நமக்கு 240 அதில் 420 அப்படின்ற நம்பர் வரணும். ஓகேவா? புரியுதா? பாருங்கள். இதில் இன்னொன்று என்னென்னா, எதுக்கு இந்த இடத்த நம்ம கரெக்டாக எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த உள் நம்பர் பாருங்கள் 0, அதுக்கு இங்கே ஒரு 5. இப்போ நமக்கு இங்கே 7 இருக்குது, அதுக்கு ஒரு 2 வரணும். ஸோ அப்போ என்னன்னா 24 20 அப்படின்னு வரணும். அப்படி இல்லைன்னா 22 40 அப்படின்னு வரணும். ஓகேவா? இப்போது அடுத்த நம்பர் பாருங்கள். 541க்கு 041. ஓகேவா? 041. இப்போ 159 அப்படின்னு இருக்குது. இந்த 159 பார்த்திங்கன்னா இந்த 541ல் இந்த 54 அப்படியே பிசியில் 59 அப்படின்னு வந்திருக்கும். அந்த சி போர்டில் இருக்கிற 1 அப்படியே ஏ போர்டில் வந்திருக்கும். ஓகேவா? இங்கே 6 7, இங்கே 5 உள் நம்பர். ஓகேவா? அப்போ நமக்கு உள் நம்பரில் 4ன்னு வரணும். கரெக்டாக பாருங்கள். 6 7ன்னு வந்திருக்கு. இங்கே 5 4 அப்படின்னு இறங்கணும். இங்கே ஒரு நம்பர் ஏற்றி வச்சுருக்காங்க, இங்கே ஒரு நம்பர் குறைச்சி வைக்கணும். அப்போது இந்த 54 இங்கே 04ன்னு வரும்போது அது அப்படியே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி பிசியில் 59 அப்படின்னு வைக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 09 அப்படின்னு நம்பர் பிசியில் வைக்கணும். ஓகேவா? அந்த 09 அப்படின்னு வச்சுட்டா உள் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 4 வரணும். அப்போது 41 09 அப்படின்ற நம்பர் வரணும். ஓகேவா?
பார்த்துக்குங்க. இந்த பாக்ஸு 2 மாதம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதுக்கு முன்னாடி மாதம் வந்திருக்கான்னு பார்க்கலாம். நான் 2 மாதம் தான் பார்த்தேன் கெஸ்ஸிங் பார்க்கும்போது. இல்லை அப்போ பாருங்கள் என்னென்னா இங்கே பாருங்கள் 4901 திரும்ப 9140. ஓகேவா? அப்போது இதில் திரும்பவுமே இந்த நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே 90 ஏபில் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 90 வந்து உள் நம்பர்லேயும் 0 லாஸ்ட் நம்பர்லேயும் வந்திருக்கு. அப்போது 90 திரும்பவுமே வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பாக்ஸில். அப்போ நம்ம என்ன நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா இதிலேருந்து எடுக்கிறோம். இதிலிருந்து 4109 அப்படின்ற நம்பர் எடுத்துருக்குறோம். அப்போ இந்த பாக்ஸுக்கு கிட்டத்தட்ட அது மேட்ச் ஆகுது. பாருங்கள் 26ஆம் தேதியில் இந்த மாதிரி தான் வரணும். பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? அதோட மெம்பர்ஷிப் வீடியோவில் நேற்று ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அது இந்த 254 இந்த 254லேருந்து ஒரு நம்பரை சீபோர்டில் ப்ளஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணால் 552. ஸோ திரும்பவுமே இதை ரிவர்ஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா 042 அப்படின்னு வரும். அதாவது 1 ப்ளஸ் பண்ணியாச்சு இந்த 4க்கு. இப்போ இந்த 1க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி திருப்பினா 042 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது என்னென்னா இங்கே ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணவங்க 2வது டைமு இதில் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா 2 நம்பருமே ஒன்று மைனஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 669 இருக்குது. இந்த 3 நம்பருமே அப்படியே ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த 9க்கு மைனஸ் பண்ணால் 8, இந்த 6க்கு 1 மைனஸ் பண்ணால் 558 பாக்ஸ் வரலாம். அது ஒரு ஆப்ஷன் தான் பார்த்துங்க. ஏன்னா இந்த மாதிரி 2 டைம் தான் வரும். 3ஆம் டைம் வந்தால் லக்கு. அதோட இதுவுமே வந்து கரெக்டாக நேற்று மேட்ச் ஆகிடுச்சு. அதாவது இந்த 177லேருந்து 159 இதிலுமே வந்து இந்த 015 அப்படின்ற நம்பரில் மறுபடியும் வருமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இங்கே உள் நம்பர் 8க்கு 8 நின்று இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல 5க்கு 5 நின்று இந்த 015லேருந்து ஃபுல் நம்பர் ஆப்போசிட்டாவோ இல்லை ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணாலும் வருமா. ஆனால் இது ரொம்ப ஈஸி. ஏன்னா 015 அப்படின்றது ஏற்கனவே ஒரு 05ன்றது ஆப்போசிட் இருக்குதுல்ல. அதனால் இது ஆப்போசிட் பண்ணாலுமே ரொம்ப கம்மி நம்பர் தான் வரும். பாருங்கள் 006 அப்படின்ற பாக்ஸ் கூட வரலாம். அதையுமே பார்த்துக்குங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து இதை சூஸ் பண்ணுறேன். மீதி நான் சொன்ன கெஸ்ஸிங்கெல்லாம் உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா எல்லாத்தையும் சேர்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த கெஸ்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.